எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பெயர் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம கேட் கவ் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆசனாவோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டுவடம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும், போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணும். எந்த ஒரு ஆசனா பண்ணுறதுனாலும் இதை பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு வார்ம் அப் கிடைக்கும். இப்போ இந்த ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யோகா மேட்டில் டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஷோல்டர்ஸ்க்கு நேராக கீழே கைகளை ஊன்றிக்கணும். அதே மாதிரி இடுப்பெலும்புகளுக்கு நேராக கீழே முட்டிகளை வச்சுக்கலாம். முதுகெலும்பு நேர்த்தியாக இருக்கணும். அதாவது முதுகெலும்பு, கழுத்து, தலை இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி ஒரு டேபிள் டாப் பொசிஷன் கொண்டு வந்துக்கணும். உங்களோட மணிக்கட்டுகள் ஷோல்டருக்கு கீழே வரணும். கால் முட்டிகள் இடுப்புக்கு கீழே வரணும். இதுதான் பொசிஷன். இங்கேருந்து நம்ம ஆசனாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது கேட் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட ஸ்பைனை மேல் நோக்கி தூக்குங்க. வயிறு உள்ளே போகணும். தலை செஸ்ட்டை நோக்கி, அதாவது சின் டு செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொசிஷனுக்கு வந்துடணும். உங்களோட முதுகு ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கணும். அதாவது ஒரு வில் மாதிரி இழுக்கணும் உங்கள் உடம்ப. இதுதான் கேட் போஸ். இது பண்ணும்போது எக்ஸேல் பண்ணணும். இப்போ கவ் போஸ். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்களோட வயிற்றை கீழ் நோக்கி கொண்டு வாங்க. செஸ்ட் மேலே போகணும். கழுத்து, தலை இது எல்லாமே மேல் நோக்கி போகணும். மேல் நோக்கி கண்கள் பார்க்கணும். ஒரு யூ ஷேப் வரணும். உங்களோட ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டுவடம் ஒரு யூ ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் கவ் போஸ். இது பண்ணும்போதே இன்ஹேல் பண்ணிக்கிட்டே வரணும். ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இதை மோஷனை கண்டினியூ பண்ணலாம். எக்ஸேல் பண்ணிகிட்டே கேட் போஸ். முதுகெலும்பை ஆர்ச் மாதிரி மேலே தூக்கணும். தலையை கீழே கொண்டு போகணும். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கவ் போஸ். முதுகெலும்பை யூ மாதிரி வளைக்கணும். இது மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களோட பாடி மூமெண்ட்டும் பிரெத்தும் கோஆர்டினேட் பண்ணி இருக்கணும். அதாவது கேட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணணும். கவ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணணும். ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப மெதுவாக உங்களோட முழு உடலோட விழிப்புணர்வோடு இந்த பயிற்சியை பண்ணணும். உங்கள் பாடி லிசன் பண்ணுங்க. உங்கள் பாடி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்கள் உடம்பு கவனிங்க. கவனிச்சுட்டே பண்ணுங்க. ஓகே. இப்போ இதை நிறைவு பண்ணிக்கலாம். இந்த பயிற்சியோட அனுபவம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள்.